யாத்ராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 6-7 வசனங்கள். எக்ஸோடஸ் chapter 34 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அவர் யாருக்கு முன்பாக கடந்து போகிற போது? மோசே. இந்த சம்பவத்தில் மோசே. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளி குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று சொன்னால் மன்னிப்பை பெறுகிறவர்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தை. மன்னிப்பை பெறவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மன்னிப்பை பெறுவதுன்னா என்ன? முதலாவது நீங்க அதை தொடர்ந்து வாசிக்கும் போது மோசே சொல்றாரு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசின பின்பு மோசே அவரை பணிந்து கொண்டு என்ன சொல்றான்னா, நாங்கள் வணங்கா கழுத்துள்ளதான ஜனங்கள், தேவரீர் எங்கள் மத்தியில், ஆண்டவர் எங்கள் நடுவிலே எழுந்தருள வேண்டும், உமக்கு சுதந்திரமாக நீர் எங்களை எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னித்து சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மன்னிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மன்னிப்பை பெறாமல் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் குற்றவாளியாகவே காணப்பட்டு நிரந்தரமாக நாம் அழிக்கப்படுவோம் என்பதுதான் அங்க. அதே நேரத்தில் மன்னிப்பை பெறுகிறதான மனுஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிட்சிக்கிறார். உங்களுக்கு உதாரணமா இது புரியணும், 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு அப்படின்றது புரியணும். 1000 தலைமுறை மட்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நித்தியமாக வாழப்போகிறார் என்பது புரிய வேண்டுமானால், இந்த இடத்துல அப்படியே நீங்க தாவீதை வைத்து தாவீதுக்கு இந்த வசனத்தை அப்ளை பண்ணா எப்படி அப்படின்னு கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். என்ன அப்படின்னு சொன்னா, நித்தியமாக அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அதாவது அவனுடைய சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும், அவனுடைய சந்ததி நிலைக்கும் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் ஒரு ஆணையாக கொடுத்தார். அதற்கு பின்பு அவன் பாவம் செய்து விழுத போது, நாத்தான் மூலமாய் உணர்த்தப்பட்ட போது, இதெல்லாம் எங்க இருக்குன்னா 2 சாமுவேல் புஸ்தகத்திலே காணப்படும். 7ஆம் அதிகாரத்திலே அவன் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு தத்துவத்தை அவனுக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்க, 11-12 அவன் பாவத்தில் விழுந்தான். நாத்தான் மூலமாக உணர்த்தப்பட்ட போது அவன் என்ன சொன்னான்னா, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் வருந்தி அவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறதான ஒரு காரியம் அங்கே காணப்படும். அப்போ நாத்தான் மூலமாக ஆண்டவர் பேசினதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய நீங்க செய்தார், நீ பிழைத்தாய், நீ சாகாதபடி பிழைத்தாய். அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ நித்திய ஜீவனை பெறுவாய் என்பது உண்மை, ஆனாலும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பூமியிலே நடக்கும் என்று சொன்னார். அப்ப நீங்க இந்த வசனத்தை நீங்கள் தாவீதுக்கு பாத்தீங்கன்னா எடுத்து அதை அவருடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். அப்படிதான் நம்முடைய லைஃப்லயும் அப்ளை பண்ணணும். குற்றவாளிகள் எல்லாருமே, ஆனால் குற்றமற்றவர்களாக எப்பொழுது மாறுகிறோம் சொன்னால், நம்ம ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா? 9ஆம் வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய பார்வையில நம்ம குற்றமற்றவர்கள், அதாவது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடியவர்களாக நம்ம மாறுகிறோம். அதே நேரத்தில் செய்ததான பாவத்திற்கு, தவறுக்கு, அக்கிரமத்திற்கான அந்த சிக்ஷையோ அல்லது அதுக்குரிய பலனையோ பெறாமல் இருக்க முடியாது. ஆனால் அது ரொம்ப ஷார்ட்டா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் டெம்பரரி. அதனால அதை குறித்து சொல்லும்போது விசாரிக்கிறவர் என்று சொல்லுகிறார்.